நல்ல சார். அதனால இன்னைக்கு பிடிஎஃப் பார்த்துதான். ஓகேம்மா. காஞ்சியில் மணக்கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி தேவி. காஞ்சியில் மணக்கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி. சங்கரரும் துதித்த மாங்காடு பதியினிலே ஈஸ்வரனை வேண்டி அக்னியில் இருந்தவளே. காஞ்சியில் மணக்கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி. நீ இந்த வேளை தன்னில் ஈஸ்வரன் கண் மூடி உலகினில் உதித்தாயோ எங்களுக்கு அருள் புரிய. எணிந்த கோலம் என்று நான் அறிந்தேன் அம்மா, ஏழையனை காக்க அவதரித்தாயம்மா. காஞ்சியில் மணக்கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி. ஆறாம் வாரமிதில் பாலோடு பழம் கொணர்ந்து நினைத்தது நடக்கும் என்று கூறாயுது தருணம். பாசமுடன் நானே பலவோர்க்கும் ஈன்றிடுவேன், நேசமுடன் உனக்கு நான் வைத்த பாலினையே. காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி பாலயமாம் அன்னபூர்ணேஸ்வரி கங்கா மாதா அகிலாண்டேஸ்வரி சரணம் சரணம். காஞ்சியில் மணக்கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி தேவி. காஞ்சியில் மணக்கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி. சூப்பர் ஜி, வெரி நைஸ், வெரி நைஸ். கற்பகவல்லினி அது அப்படியே அதையே வச்சு அதே டியூனா வச்சுன்னு பாடிருக்கு. ரொம்ப நல்லா. தேங்க்யூ ராமேஸ்வரி ஜி. தேங்க்யூ சார், எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். ரெண்டு தடவை பண்ணா 3 நிமிஷத்துக்கு மேல வருது சார் இந்த பாட்டு. ஆமா, அதனால ஒரு தடவை பாடிட்டு விட்டேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு கேட்குது. வெரி குட். கேள்வி நான் கேட்டதில்லை இந்த பாட்டு. காமாட்சி பாட்டு நிறைய கேள்விருக்கேன், ஆனா இந்த பாட்டை நான் கேட்டதில்லை. ரொம்ப நல்லா இருக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தன்வந்திரி ஸ்லோகம் பாட்டு சொல்லலாம். அன்னபூர்ணி மாமின்னு ஒரு மாமி சொல்லி கொடுத்தாங்க சார். நாங்க அந்த கிளாஸ் லலிதாம்பாட் சோபனம் அதெல்லாம் அட்டன் பண்றோம், நானு அனுஜா எல்லாரும். ஓ அப்படியா? அந்த மாமி மாங்காட்டு காமாட்சி பாடல்கள்னு 6 வார பாடல்கள் அதுல சொல்லி கொடுத்த பாட்டு இது. லவ்லி, லவ்லி, வெரி நைஸ். தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தே அமிர்த கலசாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே மிருதகலசஹஸ்தாய வாமய விநாசாய தைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணுவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே மிருதகலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய தைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணுவே நமः. எல்லாருடைய ஆரோக்கியத்துக்கும் உடல்நலத்துக்கும் ப்ரே பண்றோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. விஜயலட்சுமி ஜி சொல்லலாம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம்
अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करल्लोकशङ्करम् भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुग्रिङ्करणे द्वादशमञ्चरि काभिरमेष कथितो वैया करणस्यैषग उपदेशो भूतविद्या निपुणैः श्रीमच्छङ्कर भगवच्चरणैः काते कान्ता धनगत चिन्ता वादुलकिन्नव नास्ति नियन्ता त्रिजगति सज्जन संगतिरेका भवति भवार्णव तरणे नौका जडिलो मुण्डितकेशक काषायान् परबहुकृतवेषः पश्यन्नपि च न पश्यति मूढ उदरनिमित्तं बहुकृतवेषः अङ्गङ्कलितं फलितं मुण्डन् दशनविहीनं तुण्डम् वृद्धो यादि गृहीत्वा दण्डन् तदपि न मुञ्जत्याशापिण्डम् अग्रे वह्निपृष्ठे भानुर्रात्रौ सुभुगसमर्पितजानुः करतलभिक्षस्तरुतलवासस्तदपि न मुञ्जत्याशापाशः कुरुते गंगा सागर गमनौ व्रत परिपालनमतवादानं ज्ञानविहीन सर्वमतेन भजति न मुक्तिं जन्मशतेन सुरमन्दिर तरुमूल निवास शय्या भूतलमजिनौ वासः सर्वपरिग्रह भोगत्याग कस्य सुखन्न करोति विरागः भोगरतो वा योगरतो वा भोगरतो वा संगरतो वा संगविहीनः यस्य ब्रह्मणि रमते चित्तन् नन्दति नन्दत्येव भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजललवकणिका पीता सकृदपि येन मुरारि समर्चा क्रियते तस्य पमेन न चर्चा. Beautiful. Very nice. भगवद्गीता किंचिदधीता गंगा जललव कर्णिका पीता सकृदपि येन मुरारि समर्चा क्रियते तस्य यमेन न चर्चा. भगवद्गीता किंचिदधीता கொஞ்சூண்டு துளியூண்டு பகவத்கீதா படிச்சா கங்கா ஜலலவ கணிகா பீதா கங்கா ஜலத்தை ஒரு சிறு துளிவு குடிச்சா சகிருதப்பி ஏன முராரி சமர்ச்சா ஒருவடையாது முராரிய வணங்கினா கிரியத்தே தஸ்ய யமேனன சர்ச்சா யமனோட சர்ச்சையே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்மளோட ஆத்மா கண்டப்புறம் நமக்கு அந்த ஈகோ போயிடுது, அகங்காரம் போயிடுது. அகங்காரம் போனோம் இந்த உடம்பு போனா என்ன, இந்த உடம்பு போர்ச்சு அதோட துக்கமே நமக்கு இருக்காது. யமனோட சர்ச்சாவே இருக்காது. சோ அந்த மாதிரி இல்லைன்னா என்னது அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே ஷயனம்
इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। पुनः अपि மீண்டும் கூட, ஜனனம் பிறப்பு, புனः अपि மீண்டும் கூட, மரணம் மரணம், புனः अपि மீண்டும் கூட, ஜனனி தாய், ஜठरे கருவில், ஷயனம் தூங்குவது, உறக்கம். இஹ இங்கு, சம்சாரே சம்சாரம், பஹு மிக, துஸ்தாரே கடக்க முடியாதது, நிறைய அப்டக்கல்ஸ் இருக்கு, கிருபையா கருணையுடன், அபாரே இந்த முடிவில்லாத, பாஹி காப்பாற்று, முராரே அப்படின்னு திருப்பி பகவான் முராரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். மீண்டும் பிறப்பு, மீண்டும் இறப்பு, மீண்டும் தாயின் கருவில் உறக்கம். இந்த சம்சாரம் மிகவும் கடக்க முடியாதது, முடிவில்லாதது, இதிலிருந்து காப்பாத்து முராரே அப்படி. இது நித்யநாத அப்படின்னு ஒரு ஆதிசங்கரோட சிஷ்யர் எழுதியிருக்கிறது. புனரபி ஜனனம் புனரபி மரணம், புனரபி எல்லாமே குறில் எழுத்துக்கள். அந்த பி ஷார்ட் தான், அது குறில் எழுத்து, இழுத்து சொல்லக்கூடாது. புனரபின்னு இழுக்காம புனரபி ஜனனம் எல்லாமே சேர்த்து சொல்லணும். புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜठरे शयனம். புனரபி அது வரைக்கும் எல்லாமே புனரபி புனரபி புனரபி. ஜனனி இங்க மட்டும் இந்த நீ நெடில் எழுத்து இழுத்து சொல்லணும். புனரபி ஜனனி ஜठरे शयனம். ஜठरे ஜठरे இல்ல, ஜठरे शयனம் எல்லாமே குரல் எழுத்துகள். இஹ சம்சாரே, இஹ இ ஹ எல்லாமே தொண்டையிலேருந்து வரணும். இக இல்ல, இஹ. ஹங்கிறது தொண்டையிலேருந்து ஹ சத்தம் வரணும். காத்து மட்டும் வெளியில வந்ததுன்னா ஹ வந்துடும். இஹ சம்சாரே, சம்சா சம்சா வேண்டாம், சவுசா சவுண்ட், அந்த சவு சொல்றோம் இல்லையா, அந்த அந்த சத்தம் கொண்டு வந்தா கரெக்டா இருக்கும். இஹ சம்சாரே பஹுதுஸ்தாரே, பஹு பகு இல்ல, பஹு துஸ்தா துஸ்தா में आघात கொடுத்து इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. कृपया कृपया இல்ல, कृपया पारे पाहि मुरारे. பாஹி ஆ நெடில் எழுத்து, இந்த ஹி ஷார்ட் ஆயிடும். பாஹி முராரே. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜठरे शयனம். இஹ சம்சாரே बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. இது ஒரு சைக்கிள், ஒரு சக்கரம். ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் மரணம், இது பாட்டுக்கு போயிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த நமக்குள்ள இருக்கிற இந்த தான்கிற ஒரு தன்மை, அகங்காரம், அதுல இந்த ஆசைகள் காமங்கள் சேர்ந்துட்டே இருக்கிறதுனால இந்த ஆசைகள் காமங்கள் இதெல்லாம் இந்த ஹேபிட்னால வருது. அது பூர்ணமாறது இல்லை. அதனால திரும்பி திரும்பி எதெல்லாம் வாசனைகள் அப்படியே ஜமா ஆயிட்டு இருக்கோ, கூட 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 அது அந்த அந்த காமங்கள்லாம் முடியறதே இல்லை. இதுதான் வாசனாவாக திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு. புது ஜென்மம் வரைச்ச அந்த வாசனைகள், ஏன்னா அது எல்லாம் பரிபூர்ணமாகாத காமங்கள். அதை பரிபூர்ணம் பண்றதுக்காக இந்த ஜென்மத்திலயும் அந்த வாசனைகள் வருது. இதெல்லாத்தையும் கரைக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஜென்மத்துல வர்றோம். ஆனா பிறந்த உடனே இந்த வெளியுலகத்தோட நம்மளோட இணைப்பு வந்துடுறதுனால அதை கரைக்கிறத விட்டுட்டு இன்னும் மேல 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 சேகரிச்சுட்டு இருக்கோம். இதுதான் மாயை, இதுதான் கர்மா அப்படிங்கிறோம். இந்த கர்மாங்கிறது நம்ம இது கழிக்கிறதுக்கு தான்
இந்த உலகத்துல வரும். இந்த கர்மங்கள் 4 விதமான கர்மங்கள் இருக்கு. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, அப்புறம் வர்த்தமான கர்மா, கிரியமான கர்மா அண்ட் ஆகமி கர்மா. சஞ்சித கர்மாங்கிறது சஞ்சிதம், அதாவது சஞ்சயம் பண்ணி வச்சிருக்கோம், எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கிறது, ஜென்ம ஜென்மமா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது. ஒரு ஒரு விதை போட்ட மாதிரி அந்த விதையோட இந்த பழம் இன்னும் வரலை. எப்போ ஒரு கர்மா பண்ணதுனால அதோட விதை நம்ம அன்னைக்கு போட்டுடுறோம். அந்த விதை சஞ்சித கர்மாவாக சஞ்சிதமா அக்யூமுலேட் ஆயிட்டே போறது. அதாவது ஒரு 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 பிளான், ஒரு 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 ஃபார்ம்ல ஒரு ஒரு ஆப்பிள் ட்ரீயோட ஒரு ஒரு விதையை நம்ம போட்டோம்னா அது உடனே ஆப்பிள் அதோட பலன் கிடைக்கிறது இல்லை. அது பாட்டுக்கு எப்போ அதுக்கு வருதோ அந்த டைம்ல தான் அந்த ஆப்பிள் வரும். ஸோ இந்த சஞ்சித கர்மாங்கிறது இவ்வளெல்லாம் விதை போட்டு வச்சிருக்கோம், அதோட பலன் எப்ப வரும் தெரியாது. பிராரப்த கர்மா, அதாவது இந்த சமயத்துல இப்ப இருக்கிற பிரசண்டா இந்த பழைய பலன்களோட பழமெல்லாம் நம்ம கையில வந்துட்டு இருக்கு. இதுதான் பிராரப்தம். அந்த பழம் இப்ப பழுத்துருது. எப்போ போட்ட விதை சஞ்சித கர்மாவாக இருந்து இப்ப அது பழுத்திருக்கு, அது நம்ம கையில விழுறது. அதுதான் பிராரப்த கர்மா. அந்த ஆப்பிள் பிராரப்த கர்மா. அதாவது அது இப்ப வரல, அதோட விதை எப்போ போட்டது. அதுல நமக்கு தப்பிக்க வழியே இல்லை. ஏன்னா அது பழுத்தாச்சு, அது கையில விழதான் விழும். பிராரப்த கர்மாங்கிறது அனுபவிச்சுதான் ஆகணும். சஞ்சித கர்மாங்கிறது ஸ்டோர்டு கர்மா, அதெல்லாம் அந்த விதைகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கு. சோ இந்த பகவான் மேல முழுச சமர்ப்பணம் பண்ணிட்டா இந்த சஞ்சித கர்மா எல்லாம் இனிமே பழுக்க வேண்டாம்னு வச்சுக்கலாம். பிராரப்த கர்மா அனுபவிச்சுதான். வர்த்தமான கர்மா, கிரியமான கர்மா, அது நம்ம இப்ப சேகரிச்சுட்டு இருக்கிற கர்மாக்கள். அதாவது இப்ப நம்ம எதை விதை போடுறோமோ அதெல்லாம் வர்த்தமான கர்மா. இப்ப விதை வச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு கர்மங்களையும் பண்றச்சு அதோட விதை, அதோட பழம் எப்போ வரும் தெரியாது. அதெல்லாம் அப்புறமா வரப்போறது, அதெல்லாம் ஆகாமி கர்மா. இன்னைக்கு என்ன விதை போடுறோமோ அதுதான் ஆகாமி கர்மாவாக அப்புறமா வருது. இன்னைக்கு விதை போடலன்னா அந்த ஆகாமி கர்மா வராது. அதுதான் நம்மளோட தர்மத்துல ரொம்ப அழகான இந்த ஒரு ஒரு கான்செப்ட், இந்த கர்மாங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது ஃப்ரீ வில் அப்படின்னு நமக்கு மனுஷன் ஜென்மத்துக்கு தான் இந்த ஃப்ரீ வில், சுயமாக யோசிச்சு பண்றதுக்கான ஒரு வில், ஃப்ரீ வில் நமக்கு கிடைக்கிறது. அந்த ஃப்ரீ வில்லை வச்சு நம்ம என்ன பண்றோமோ அதுதான் விதை பண்றது. சோ நம்ம எது பண்றோமோ அது பிராரப்த கர்மாவா இல்ல ஃப்ரீ வில்லா அப்படின்னு ஒரு கேள்வி. எது பண்றோமோ இது நான் பிராரப்தம் தானே, பண்ணிதானே ஆரம்பம், அது அப்படியா இல்ல நம்மளா யோசிச்சு இதை பண்றோமா அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சாலே பாதி விஷயம் நம்ம முடிஞ்சிடுது, நான் புரிஞ்சுடுதுன்னு அர்த்தம். சோ எது நம்மளால தவிர்க்க முடியாம நடக்கிறதோ அதெல்லாம் பிராரப்த கர்மா. சாய்ஸ் இல்லைன்னா, நம்மளோட சாய்ஸ்னால நம்ம எது பண்றோமோ அது வர்த்தமான கர்மா. எது நம்மளால தவிர்க்க முடியாம பண்றோமோ
அது நம்மளோட கர்மாக்கள்லாம், பழைய கர்மாக்களை நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். சோ புது கர்மாக்கள் நம்ம போட வேண்டாம் அப்படின்னா, அது எப்படின்னா, அதோட பலனை எதிர்பார்க்காம இருந்தோம்னா ஒரு விதையும் போடாம இருக்கலாம். அப்ப இருக்கிற பழம் எல்லாத்தையும் நம்ம இந்த ஜென்மத்திலேயே முடிச்சுட்டு அடுத்த ஜென்மத்துக்காக ஒண்ணுமே விதை போடாம இருந்தோம்னா அப்ப இந்த கர்மாவோட சைக்கிள்ல இருந்து வெளியில வர முடியும். இதுதான் நம்மளோட தர்மத்துல கர்மா சைக்கிள் அப்படிங்க. சோ இந்த புதுசா ஒரு கர்மமும் நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னா என்ன, நம்மளோட கர்மங்கள் எல்லாமே பகவானுக்கு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அப்புறமா ஒண்ணுமே நம்ம புதுசா கர்மாக்கள் சேகரிக்கிறது இல்ல. ஏ து சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராः அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே தேஷாமஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி ந சிராத் பார்த்த மய்யாவேஷித சேதசாம். இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகங்கள் 12வது அத்தியாயத்திலிருந்து வருது. எல்லா ஆக்ஷன்ஸும் எல்லா கர்மங்களும் எனக்கு கொடுத்துட்டோம்னா, மயி சந்நியஸ்ய எனக்கு டெடிகேட் பண்ணிட்டேன்னா, மத் பராஹா என்னையே பரமமா நினைச்சுண்டு, அப்புறம் அனன்யேன வேற எதையுமே இல்லாம, ஏவ யோகேன மான் தியாயந்த உபாசத்தே என் மேல தியானம் பண்ணி உபாசத்தம் வர்ஷிப் பண்ணும். அந்த மாதிரி இருந்தா தேஷாமாம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகரா, இந்த மிருத்யு சம்சாரத்திலேருந்து நான் உன்னை அழிச்சின்னு வெளியில போயிடுவேன். பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். அவளை இந்த மிருத்யு சம்சாரத்திலேருந்து எடுத்துன்னு வெளியில எடுத்துருவேன். ஏன்னா அவளோட என்னோட மை மையாவேஷித்த சேத்தசாம் என்னோட கான்சியஸ்னஸோட சேர்ந்துன்றார். சோ இந்த கர்மங்கள்ல இருந்து வெளியில வரணும்னா முழுசா பகவான் சரணம் அடைகிறது தான். இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துல வந்து பண்ணிதான் திருப்பி கொடுத்துதான். ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாராம். அவர் வந்து கடன் கொடுத்து இந்த கடன் கொடுக்குற வள்ளலார் போல கடன் கொடுத்துட்டு அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறது, இது மாதிரி அதுதான் அவரோட தொழில். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. சோ அவர் வந்து அவரோட ஒரு பிரின்சிபல் தான், அவர் வந்து பணத்தை கொடுத்துட்டு நீங்க இந்த ஜென்மத்துல எனக்கு திருப்பி கொடுக்க போறியா அடுத்த ஜென்மத்துல கொடுக்க போறியா அப்படின்பாராம். நல்லவா இருக்கிறவா வந்து அவ சொல்லுவா இந்த ஜென்மத்திலேயே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு கழுத்து போட்டுட்டு போயிடுவாளாம். சில பேர் அடுத்த ஜென்மத்துல கொடுக்கறேன் அப்படின்னு கழுத்து போட்டு போடுவான். அவளா சிரிச்சுட்டு இருக்காளாம், அடுத்த ஜென்மத்துல கொடுப்ப அடுத்த ஜென்மம்னு வந்தாதானே அப்படின்னு நினைச்சுன்னு அவ கொடுக்குறாளாம். அங்க ஒரு திருடன் வந்தானா, அந்த திருடனும் அவனுக்கு வந்து ஒரு யூனிக் இது, அவனுக்கு இந்த மிருகங்கள் பேசுறதெல்லாம் காதுல புரியும் அந்த மாதிரி. ஏன்னா அவன் அந்த மாதிரி தபஸ் பண்ணி வந்திருக்கான். ஆனா திருடர் தான் அவனோட தொழில். அவன் வரான் பாக்குறான், அவனுக்கு வந்து இந்த கடன் வாங்குறதுக்காக வரல. அவன் சொல்ல அந்த கடன் வாங்குறதுக்குன்னு நம்ம கேட்டோம்னா அப்ப அந்த மனுஷன் வந்து அவரோட கஜானாவை தரப்போம், அந்த கஜானா எங்க இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் அந்த கஜானால இருந்து நம்ம பணத்தை திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். அவன் கேட்கறான் எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற. அவர் சொல்ல எவ்வளவு வேணுங்கிற, ஏதோ ஒரு சொல்றான் இவ்வளவு வேணும் அப்படிங்கிற. சரி இந்த ஜென்மத்துல கொடுப்பியா அடுத்த ஜென்மத்துல கொடுப்பியா அப்படின்னாராம். இவன் வந்து சிரிக்கிறான், நான் அவன் பணத்தை எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், இது என்ன இந்த ஜென்மம் அந்த ஜென்மம்
இருந்தாலும் அடுத்த ஜென்மத்துல அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறானா, அந்த ஆளும் உள்ள போய் எங்க இருக்கு அந்த கஜானா பார்த்துடுறான். இங்க இருந்தான் பணம் வருது அப்படின்னு, நாளைக்கு எடுத்துடலாம் அப்படின்னு. அந்த பணத்தை எடுத்துன்னு வெளியில வரத்த அங்க 2 எரும மாடு நின்னுட்டு இருந்து தான் பேசிட்டு இருக்கான். இவருக்கு தான் புரியுமே அவன் என்ன சொல்றான்னு. இந்த எரும மாடு வந்து பேசிக்கிறது காதல் விழதான். ஒரு எரும மாடு வந்து இன்னொரு எரும மாட்டை சொல்லுதான், இந்த மனுஷன் வந்து அடுத்த ஜென்மத்திலேருந்து கொடுப்பேன், இந்த ஜென்மத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாளே, உனக்கு புரியுறதா என்ன அப்படின்னு. இல்லையே, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு இன்னொரு எருமை சொல்லுதான். இந்த எருமை வந்து சொல்லுதான், நான் வந்து போன ஜென்மத்துல இவன்ட்டு இது கடன் வாங்கினேன், அடுத்த ஜென்மத்துல கொடுக்குறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு வாங்கிட்டேன். அடுத்த ஜென்மம் நீ தான் எனக்கு எருமையாக வந்துட்டு பிறந்திருக்கேன், என்கிட்ட இது அவனுக்கு பால் கொடுத்து கொடுத்து என்னோட கடனை நான் திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த கர்மாங்கிறது எப்படியாவது வந்து உங்க தலையிலிருந்து விழதான் போறது. இந்த ஜென்மம் இல்லைன்னா அடுத்த ஜென்மம். சோ இந்த ஜென்மத்திலும் ஜென்மம் வந்துட்டே தான் இருக்கும். இந்த ஜென்மம் பிறக்கறச்ச நம்ம எல்லாரும் ஹாப்பியா இருக்கோம், குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்ததுன்னு. ஆனா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? அது அழுதுண்டே வருது. அதுக்கு அதை படிச்சுட்டு இருக்கிறது அன்னைக்கு ஆதிசங்கரர் வந்து சிவ அபராத க்ஷமாபன ஸ்தோத்திரம் அப்படின்னு எழுதியிருக்கேன். நான் பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கறது கூட இந்த ஸ்தோத்திரத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம். ஆதௌ கர்ம பிரசங்காத் கலயபி கலுஷம் மாத்ருகுக்ஷௌ ஸ்திதம் மாம் விண்மூத்ராமேத்யமத்யே क्वथपैपि नितरां जाठरो जातवेदाः यद्यद्वै तत्र दुःखं व्यतत्यति नितरां शक्यते केन वक्तुं क्षन्तव्यो मे पराधः शिव 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 भो श्रीमहादेव शम्भो. என்ன சொல்லதான், ஆதோ கர்ம பிரசங்காத் கலயபி கலுஷம். பிகினிங்ல கர்ம பிரசங்காத், கர்மங்கள்னால, அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரீவியஸ் ஜென்மத்துல இருக்கிற இந்த பாபங்கள்லாம் எனக்கு வந்துருது. அந்த பாபங்கள்னாலதான் நான் திருப்பியும் என்னை வந்து ஒரு என் தாயின் ஜட்டரே அதோட கருவில் எனக்கு வந்திருக்கு விட்டுருக்கா. அந்த கருவில நான் அப்படி அவஸ்தைப்பட்டது எனக்கு தான் தெரியும். ஒரு குழந்தை வந்து தாயின் கருவில் என்ன அவஸ்தைப்படுறது அப்படிங்கிறது அதுக்கு ஒருத்தருக்கும் ஒருத்தராலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த சமயத்துல நான் உன்னை ப்ரே பண்ண விட்டுட்டேன், அதுக்காக எனக்கு க்ஷமா பண்ணு அப்படிங்கிற. அதுக்கப்புறம் பால்யே துக்காதிரே கோமலலித்து வபுஸ்தன்யபானே பிபாசா नो शक्तश्वेन्द्रियेभ्यो भवगुणजनिताज्जन्तवो मां धुतन्ति नानारोगादिदुःखाद्रुद न परवशः शङ्करं न स्मरामि क्षन्तव्यो मे पराधः शिव 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 भो श्रीमहादेव शम्भो. बाल्ये பிறந்தப்புறமும் என் பக்கத்துல எல்லாம் நான் பிறந்தப்புறமா என்ன மலலுலித வபுஸ் எல்லாம் இந்த அழுக்குலதான் நான் எப்ப பார்த்தாலும் இருந்தேன். ஸ்தன்யபானே பிபாசா, தாயோட மார்பிலேருந்து வர பாலுக்காக ஆசைப்பட்டுன்னு திரிஞ்சுட்டு இருந்தேன். என்னோட உடம்பு நானாரோக தித்துக்கோ, நிறைய இந்த இந்த நானா விதமான ரோகங்கள்லாம் என் மேல இருந்தது. எனக்கு அது மேல ஒரு கண்ட்ரோலே இல்லை. அந்த சமயத்திலும் நான் உன்னை வந்து ஸ்மராமி, சங்கரன் ஸ்மராமி, உன்னை நான் அப்ப நினைச்சு பார்க்கல.
அதனால என்ன அப்படின்னு ஒவ்வொரு, அதாவது என்ன சொல்றேன்னா, குழந்தை பிறக்கறச்சு நம்ம தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த குழந்தை இந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளியில வருது அப்படிங்கறத அந்த அந்த அழகா ஆதிசங்கர் எழுதியிருக்காரு. இந்த அந்த சமயத்திலயும் நான் பகவானை ப்ரே பண்ணிக்கலாம், பண்ண மட்டும் விட்டுட்டேனே, என்ன மன்னிச்சிரு அப்படின்னா அந்த ஸ்லோகம். பட் அந்த இடத்துல ஆதிசங்கர் எவ்வளவு அழகா சொல்றாரு. பிறக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல, அதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். மரணம்ங்கிறது அதுவும் கஷ்டமான விஷயம்தான். அதுக்கு மிடில்ல இருக்கிற இந்த ஜென்மமும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இந்த மடியில இருக்கிறதுல இந்த அகங்காரம் என்ன மிச்சம் ஆட்டின்னு இருக்கு. அந்த அகங்காரத்தினால எனக்கு இன்னும் இன்னும் ஆசை வந்துட்டு இருக்கு. இந்த ஆசைகள்னால இன்னும் இன்னும் கர்மங்கள் வச்சுட்டு இருக்கேன். இந்த அகங்காரத்துக்கு நான் ஒரு அடிமையா இருந்திருக்கேன். அதுல இருந்து எனக்கு வெளியில வரணும். அதுல இருந்து எப்படி வெளியில வர முடியும்? முராரே, பகவான்கிட்ட வேண்டிக்கிறார், கிருப்பையா பாரே முரார், உன்னோட கிருப்பை இருந்தாதான் இதுல இருந்து வெளியில வர முடியும். எந்த மாதிரியான இந்த மாதிரி நம்ம வந்து பகவான்கிட்ட நம்ம வேண்டி கரிச்சுக்க என்ன பண்ணணும்னா சரண்டர் பண்றது தவிர வேற ஒன்றும் வழி இல்லை. சரணாகதி பண்ணிட்டு பகவானே இந்த மாதிரியான ஒரு மிருத்யு சம்சாரம் அது எங்க முடிவே இல்லாம இருக்காது. எங்க பார்த்தாலும் எப்படியாவது ஒரு சமுத்திரத்துல நமக்கு விழுந்துட்டோம்னா அது எவ்வளவு பெரிய நீச்சல் ஆழம் இருந்தாலும் சரி நம்மளால முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் தண்ணி தான் தெரியுது, எங்குமே முடியற மாதிரியே தெரியல. ஒரு கப்பல் வந்தாதான், நௌகான்னு நம்ம படிச்சோம், இந்த நௌகா வந்தாதான், அந்த கப்பல் வந்தாதான் நம்மளால வெளியில வர முடியும். மிருத்யு சம்சாரத்திலேருந்து இந்த பகவானால தான் நம்ம வெளியில எடுத்துன்னு வர முடியும். இல்லைன்னா இந்த மிருத்யு சம்சாரத்துல திரும்பி திரும்பி வந்துடும். ஏன்னா நம்ம கர்மம் பண்றது, அந்த கர்மம் வந்து நம்மளோட சுய இச்சையால நம்ம என்ன பண்றோம் அதை பொறுத்துதான் இருக்கு அடுத்த ஜென்மம் வரப்போறதா இல்லையான்னு. ஒரு கருடன் வந்து ஒரு பாம்பை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த எங்க அது போயிட்டு இருக்கோ அங்க ஒரு ராஜா வந்து நிறைய பிராமணால கூப்பிட்டு அவளுக்கு உணவு கொடுக்கலாம் அப்படின்னு உணவு பண்ணிட்டு இருக்கான். பெரிய பந்தல் போட்டு அதுல சமைச்சுட்டு இருக்கான். இந்த கருடன் வந்து அந்த பாம்பை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த கருடன்டேன் தப்பிக்கணுமேங்கிறதுக்காக இந்த பாம்பு வந்து அதை கடிக்கிறதுக்காக விஷத்தை தன் வாயிலிருந்து கொட்டுறதான். அந்த விஷம் வந்து அந்த சமைச்சுட்டு இருக்கா அந்த சாப்பாட்டுக்குள்ள விழுந்துருதான். அது விழுறது யாரும் பார்க்கல. சோ அங்க விழுந்தது அந்த பிராமணர்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே அவ வந்து அந்த விஷம் இருக்கிறதுனால இறந்து போயிடுறா. அவள்லாம் இறந்ததை பார்த்து ராஜாவுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு, ரொம்ப வருத்தப்படுறார். சோ இந்த கேஸ் வந்து யமராஜர்கிட்ட வருது. இந்த கர்மா யாருக்கு, இந்த 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 பாப கர்மா யாரோட தலையில விழணும் அப்படிங்கிறது, இந்த ராஜா மேலியா? ஏன்னா அவ தானே எல்லாரும் சாப்பிடறதுக்கு கூப்பிட்டா. ஆனா அந்த சாப்பாட்டுல விஷம் இருக்கிறது அவருக்கு தெரியாது. அவர் அதை குக் பண்ணிட்டு இருந்தாலே அந்த பிராமணன் மேலியா? ஏன்னா அவர் புண்ண சாப்பாட்டுல தானே அந்த விஷம் விழுந்தது. அவர் அந்த பாம்பு மேலியா? அதுதானே அந்த 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 விஷத்தை எடுத்து போட்டுது. அந்த கருடன் மேலியா? அந்த ராஜாவோட வீட்டுக்கு மேலேன்னு போச்சே அது. இது ரொம்ப நாளா யமராஜன் யோசிச்சுட்டே இருக்கான், என்ன பண்றது, இதுல இருந்து புரிய மாட்டேங்குது. யாருக்கு இந்த இந்த பாவ கர்மம் போக முடியும் அப்படிங்கிறச்ச. அப்ப ரொம்ப நாள் ஆயிட்டு ஒரு நாளைக்கு அந்த ராஜ்யத்துல இன்னும் பிராமணாலாம் வந்துட்டு இருக்கா. அவ வந்து ராஜாவை போய் பார்க்கணும்
இந்த ராஜா எப்படி போய் பார்க்கறான், அவரோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு வரலாம். அங்க ஒரு ஒரு பெண்மணி இருந்தாலும் அவட்ட கேட்கறாளாம், இந்த ராஜாவோட வீட்டுக்கு போகணும் எங்களுக்கு, எப்படி போறது அப்படின்னா. அதுக்கு அந்த ராஜா அந்த பொண்ணு வந்து இப்படிதான் போகணும், இதே ரோட்ல பின்னாடி போனீங்களா அங்க ராஜாவோட வீடு இருக்கு அப்படி சொல்லிட்டு, ஆனா அவங்க மாதிரி பிராமணாள் நீங்கெல்லாம் அவ வீட்டுல போய் சாப்பிட்றாதீங்கோ, அவர் வந்து விஷத்தை போட்டு பிராமணால கொலை பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லி முடிச்சோன்னு இது யமராஜன் கேட்டுண்டு, இந்த பாவம் எல்லாம் இந்த பொன்மணி மேல போடு. ஆனா அந்த பொன்மணிக்கும் அந்த அந்த விஷத்துக்கும் சம்பந்தமே இல்லையே எப்படி சித்திரகுப்தர் கேட்கிறான். அது சொல்றடா, அவனுக்கு வந்து சாய்ஸ் இருந்தது, பாக்கி யாருக்கும் ஒரு சாய்ஸே இல்ல. அவளா ஒண்ணும் பண்ணல அதுல, அது தானே ஆயிட்டு இருந்தது. ஆனா இந்த பெண்மணிக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது, பொய் சொல்லாம இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு தவறான வார்த்தை சொல்லாம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இருந்தது. ஆனா அவள் வந்து அந்த சாய்ஸ்ல வந்து கெட்ட சாய்ஸ் தான் எடுத்துட்டா. சோ இந்த பாவம் அவளுக்கு தான் போகணும். சோ நம்ம வந்து என்ன பண்றோங்கிறது தான் இதுல இது எல்லாமே பகவான்கிட்ட அப்படின்னு விட்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா இது விடுறது சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா டெய்லி 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 நம்ம கர்மங்கள் பண்ணிட்டு அதுல ஒவ்வொரு நிமிஷத்துல இதா யோசிச்சுட்டு இருக்க முடியும். இது நம்ம மேல போர்ஸ்டா, நமக்கு பகவான் மேல போடணுமா, நம்ம மேல போர்ஸ்டா, பகவான் மேல போடணுமா அப்படின்னு நம்மளால என்ன திருப்பி திருப்பி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. சோ அதுக்கு என்ன வழி? டிட்டாச்மெண்டா இருக்கிறது தான் ஒரே வழி. எது நடந்தாலும் பகவானோட தான், எது நடக்கட்டும் அது பகவான் தான் நமக்கு கொடுத்திருக்காரு. அவருக்கு அவருக்கு தெரியும் என்ன பண்ணணுங்கிறது. அந்த படத்தை எழுதினவனுக்கு தெரியும் படத்துல என்ன வரப்போறதுங்கிறது. நம்ம அதை பத்தி யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த படம் ஓடிட்டு இருக்கு இந்த ஸ்கிரீன்ல அப்படின்னா, அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த அந்த கேசட் ஓடிட்டு இருக்கு, அந்த கேசட் ஓடி இருக்கிறதுக்கு அதுக்கு நம்மளால அந்த அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த கேரக்டர் வந்து அதை சேஞ்ச் பண்ணிட முடியாது. இது பகவத்கீதால 8ஆம் அத்தியாயத்துல இந்த மாதிரி சொன்ன ஞாபகம் இருக்கு. அது இன்னும் எனக்கு நான் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், எனக்கு அது ஞாபகம் வர மாட்டேங்குது. யூடியூப்ல போய் கூட தேடி பார்த்தேன், நம்மளோட பழைய பழைய யூடியூப் கிடைக்காது. எவ்வளவு அந்த அப்ப வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். எப்படி அந்த லைட் வருது, ப்ரொஜெக்டர் இருக்கு, லைட் இருக்கு, இந்த ஸ்கிரீன் இருக்கு, அந்த கேரக்டர் இருக்கு. அந்த லைட் வந்து வெறும் மாறிட்டு இருக்கிறதுனால தான் அந்த கேரக்டர் மாறுற மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்னு. அது இப்ப ஞாபகம் வர மாட்டேங்குது. ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் அப்ப சொல்லியிருந்தேன். அதாவது அந்த கேரக்டர் வந்து இந்த ஸ்கிரீன்ல வர கேரக்டர் வந்து படத்தோட ஸ்டோரியை சேஞ்ச் பண்ண முடியாது. படத்தோட ஸ்டோரி வந்து என்ன எழுதியிருக்காரோ அதான் நடக்க போறது. அதுக்காக நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கணும் அதுவும் இல்லை, பண்ணிட்டு தான் இருக்கணும். அந்த கதை ஓடிட்டு தான் இருக்கணும். இந்த இந்த பிராரப்த கர்மா எல்லாம் முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு கிளியரா இருக்கணும். புதுசா கர்மக்கால் சேர்த்துக்க வேண்டாம், அதுவும் கிளியரா இருக்கும். இந்த மிடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே எதை பண்றோமோ அதுல நமக்கு ஒண்ணும் வேண்டாம், இதெல்லாம் பகவானுக்கு, இதுல இருந்து வர எந்த பலனா இருந்தாலும் பகவானுக்கு அப்படின்னு நினைச்சு நம்மளால பண்ணோம்னா இதுல இருந்து வெளியில முடியும். அதேதான் இங்க அவர் வந்து சொல்றாரு, இந்த முராரே என்னை இதுல இருந்து காப்பாத்து, பாஹி முராரே காப்பாத்து, எப்படி உன் கிருப்பையினால என்னை இதுல இருந்து காப்பாத்து. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜठरे शयनम इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப அழகான இது கன்செப்ட் நம்மளோட சனாதன தர்மத்துல இந்த கர்மாங்கிறது. அது இன்னொருத்தருக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப புரிய ஆரம்பிக்கிறது. அது நேத்திக்கு இந்த சொன்ன இந்த கங்கையோட தண்ணி கொண்டு வர அந்த அந்த அழுக்கு பை எப்படி கிளீன் ஆச்சோ அந்த மாதிரிதான் இது. கேட்டுட்டே இருக்கோம், படிச்சுட்டே இருக்கோம், ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், புரியும், புரிஞ்சுட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஆஹ் ஒரு 10 பேருக்கு நேத்திக்கு எங்க முடிச்சோமோ அங்கேருந்து
ஒரு 10 பேருக்கு வேணா இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணலாமா? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். அந்த ராஜி பிரம்மஞான கர்மாணி அதுவும் இந்த கிட்டத்தட்ட இந்த மீனிங் தானே கிட்டத்தட்ட சார்? அதேதான். கரெக்டா. நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு அதுல பகவத்கீதையில இதே மாதிரி. ஓகே. राजी जी पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. Beautiful. Very nice. Thank you, sir. Jai Jai Shri Shri Krishna. Krishna. संध्या जी जय श्री कृष्ण. Jai Shri Krishna. पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. Superb ji. Very nice. ஜட்டரே அந்த ட கொஞ்சம் ஜட்டரே சொன்ன மாதிரி இருக்குது. ஜட்டரே அந்த டல Okay, sir. கொஞ்சோண்டு ஹ கலந்து சொன்னீங்கன்னா அந்த ட ஆயிடும். जठरे. Okay. Beautiful. जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. सुभाषिनी जी जय श्री कृष्ण. கிருஷ்ணா. पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. பியூட்டிஃபுல் ஜி. வெரி நைஸ். Thank you, sir. துஸ்தாரே வேண்டாம், துஸ்தாரே தான் அது. Okay. அது ரொம்ப அழகா சொன்னேன். வெரி நைஸ். Thank you. Thank you, sir. जय श्यामला जी श्री कृष्ण जी. जय श्री कृष्ण जी. पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. Superb ji. Very, very nice. Himala. Yes. थैंक यू जी. जय श्री कृष्ण जी. सुभाषिनी जी जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण जी. पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. Superb ji. Very nice. Very nice. Sorry, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துருது உங்களுக்கு. But ரொம்ப அழகா சொன்னேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. सुभश्री जी जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. Superb ji. Very nice. Very nice. Himala. जय श्री Thank you. कृष्ण. विश्वनाथ जी जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. Superb ji. Very nice. ஜட்டரே அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா. वासवी जी வாசவி ஜி நீங்க மியூட்ல இருக்கீங்க. विजय लक्ष्मी जी சொல்றேன். पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு மீண்டும் தாயின் வயிற்றில் உறக்கம் இவ்வாறு
சம்சாரம் கடக்க முடியாததும் முடிவில்லாததுமாக இருக்கிறது. ஆகவே இறைவனே கருணை கூர்ந்து எங்களை காப்பாற்றுங்கள் இதிலிருந்து. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். தேங்க்யூ சார். பவானிஜி நீங்க நேத்திக்கு சொன்னீங்களா? நேத்து சொன்னேன். ஓகே சார், நான் சொல்லட்டுமா அப்போ? சொல்லுங்க. पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. சூப்பர் ஜி, வெரி நைஸ், வெரி நைஸ். நேத்திக்கு யாராவது சொல்லாதவா இருக்காளா? இன்னைக்கும் சொல்லல, நேத்திக்கு சொல்லாத. நேத்திக்கு நான் அட்டென்ட் பண்ணல சார். நேத்திக்கு நான் அட்டென்ட் பண்ணல. நான் சொல்லுங்க சொல்லட்டுமா? ரத்தினா, சொல்லுங்க. ஓகே. पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. சூப்பர் ஜி, வெரி நைஸ், வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே ஜி, எல்லாரும் பாக்க எல்லாரும் நேத்திக்கும் சொல்லியாச்சு, இன்னைக்கும் எனக்கு ஒரே சொல்லியாச்சு. ஒரு சந்தேகம் கேட்டுருவா. நீங்க கேளுங்களேன். சொன்ன கதையில, இந்த பாம்பு கதையில ஆ அவளுக்கும் இதுல சம்பந்தம் இல்ல சார். யாருக்கு? அந்த பொண்ணு வழி கேட்ட பொண்ணு வந்து வழி சொல்றாள்ல கடைசியில, வழி சொல்லிட்டு அதோட நிறுத்திருக்கலாம்ல. அந்த பாவ செயல் பண்ண வேண்டாம் இல்லையா? அந்த ராஜா தான் உங்களை எல்லாரையும் விஷம் போட்டு கொலை பண்ணுவா அப்படின்னு சொல்ல வேண்டாம்ல. அவளோட சாய்ஸ் தானே அது, அவளோட ஓன் வில். சொன்னதுனால அந்த பாவம் அவளுக்கு வந்ததா பெருமாளே? சொன்னதுனால அதோட எல்லா பாவமும் அவ தலையில வந்து விழுது. ஏன்னா அவளுக்கு அது அவளோட ஓன் சாய்ஸ், ஃப்ரீ வில், தேவையில்லாதது, தானே பண்ணிக்கிறது தான் இதெல்லாம். தான் என்ன பண்றோம் அப்படிங்கறதுல கவனம் கொடுத்தானா புது கர்மங்கள் நம்ம சேர்த்துக்காம அவ இருக்கலாம். பொய் சொன்னா இல்ல தெரியாம சொல்லிட்டான்னு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. எங்கேயோ நடந்த நிகழ்வு அத்தனை பிராமணர் செத்து தான் அவ தலையில போட்டா இது என்ன கொடுமையா இருக்கு, பயமா இருக்கு. கதையா எடுத்துங்கோ. அது வந்து பட் அதுல என்ன இருக்குன்னா, அதாவது மெயின் பாயிண்ட் என்னன்னா, மெயின் பாயிண்ட் ஒண்ணுதான் அதுல. அதாவது எங்க ஃப்ரீவில் முடியறது, எங்க கர்மா பிராரப்தம் முடியறது, எங்க ஃப்ரீவில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறதுல நம்மளோட தியானம் இருந்ததுன்னா நம்ம இந்த தப்புகள்ல இருந்து வெளியில வந்துடலாம். அதான் அங்க மெயினா நிகழ்வே ஒரு பிராரப்த கர்மா மாதிரி இருந்தது. அவ வேலையை செஞ்சுட்டு இருக்கா. அது தெரியாம பழி சொல்லாதீங்கோங்கற. தெரிஞ்சோ தெரியாமலோ கண்ணா தெரியாம நம்ம சொல்றோம்ல நிறைய பேரை, நமக்கு தெரியாம without confirming we come to a conclusion. அது பண்ண கூடாது. உண்மை அறியாம ஒருத்தர் மேல அபாண்டமா பழி சொல்லக்கூடாது. அதாவது அந்த பிராமணரோட ஹத்யா வந்து அந்த ராஜா மேல இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இவளுக்கு சொல்லத்துக்கு தேவையே இல்லை. ஆமா ஆமா ரைட். அது வந்து ஒருத்தரோட பலனுக்காக சொன்னா எது பண்றோமோ, அதாவது பகவான் என்ன சொல்றேன்னா எல்லாமே பகவானுக்காக அப்படின்னு ஒவ்வொரு கர்மாவும் பண்ணோம் அப்படிங்கறதுல, அதாவது எல்லாரிலயும் நம்ம பகவானை பார்த்தோம்னா எல்லாருக்காக பண்றதுதான் அப்படின்னு, உலகத்துக்காக நல்லது பண்றது அப்படிங்கறத வச்சுட்டோம்னா அது என்ன பண்ணாலும் அது வந்து இன்னொருத்தருக்காக, நம்ம அதோட பலனுக்காக அந்த எதிர்பார்த்துன்னு பண்ணல. இது வந்து இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணதுக்காக பண்றது, அது பண்ணலாம இருக்கலாம். அதான் இங்க இந்த கதையில ரொம்ப கிளியரா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கதை. முக்காவாசி டைம் நமக்கு அந்த கிளாரிட்டி இருக்காது. அதாவது நம்ம தேவையில்லாம பண்றோம் அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்காது. இதுவும் நம்ம பிராரப்தமா பண்றோம் அப்படின்னு தான் நமக்கு மைண்ட்ல வரும். அதாவது நம்ம எப்பொழுதும் ஒரு கர்மா பண்றச்ச இது பிராரப்தமா இல்ல நம்மளோட ஓன் வில்லால பண்றோமா அப்படிங்கிற ஒரு டிஸ்டிங்ஷன் கண்டுபிடிச்சுட்டோம்னா, அது ஓன் வில்லாத பண்றோம் அப்படின்னு இருந்ததுன்னா அது நமக்கு இல்லை, இது பகவானுக்காக பண்றோம், அவர் உலகத்துக்காக நல்லதுக்காக பண்றோம் அப்படின்னு அதை பண்ணிட்டோம்னா அப்ப நமக்கு ஒன்றும் கர்மா வராது புதுசா. இவ்வளவுதான் அதுல இந்த கதையோட மெயின் சாராம்சம். எது கருத்து என்னன்னா இதுதான். நமக்கு அந்த அந்த விஷயம் நமக்கு அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா இது நம்ம பிராரப்தமா பண்றோமா, ஃபோர்ஸ்டா இருக்கா, நம்மளால வேற ஒன்றும் வழி இல்லையா பண்றோமா, ஓகே அது பிராரப்தம். இங்க வந்து நம்மளோட பிராரப்தம் முடியறது, இது நம்ம பண்றது அப்படிங்கிறது அது யாருக்கு புரியறதோ அவளால தான் அதுல இருந்து வெளியில வர முடியும். ஜனகரோட எக்ஸாம்பிள் அதுக்காக தான் பகவத்கீதையில
சொல்றார். ஏன்னா ஜனகர் வந்து தன்னோட ராஜா அப்படிங்கிற கர்த்தவியத்தை அவர் பண்றார். ஆனா அந்த ராஜாவோட அந்த அந்த மமதை இல்லாம பண்றார். அதனாலதான் அவரை வந்து ஒரு பெரிய சோலா எடுத்துக்கிறார். அதாவது பேர் கொடுக்கிற மாதிரியான ஒரு அந்த முழு பகவத்கீதையில யாரோடாவது பேர் இருந்தா ஜனகரோட பேர் வருது அப்படின்னா அது ஜனகர் வந்து அந்த மாதிரி இருந்தார். அவருக்கு அந்த டிஸ்டிங்ஷன் தெரியுது. இது நம்மளோட பிராரப்தம், ராஜாவா வருது நம்மளோட பிராரப்தம். அந்த ராஜாவாக நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பிராரப்தம். அது முடியறது. அது அப்புறமா எதெல்லாம் நம்ம பண்றோமோ இதெல்லாம் பகவானுக்காக பண்றோம், இல்லைன்னு உலகத்துக்காக பண்றோம் அப்படின்னு அவருக்கு அந்த டிஸ்டிங்ஷன் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல அவர் பண்றதுனாலதான் அவர் வந்து அவ்வளவு பெரிய ஆத்மாவா நினைச்சுன்னு சொல்றோம். அது அந்த மாதிரி நம்மளால யோசிச்சுதான் பார்க்க முடியும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இப்படி டக்கு 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 டக்குன்னு மண்டையில ஓட்டுட்டே இருந்தோம்னா அந்த 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 அழுக்கான துணி எப்படி வெள்ளையாச்சோ அந்த மாதிரி நம்மளோட மனசும் ஸ்லோவா 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 கிளீன் ஆகிட்டே போயிடுறோம். அட்லீஸ்ட் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம். சார், இந்த அழுக்கான துணி வெள்ளையாச்சுன்னு சொன்னேன்ல, நம்ம மனசு வெள்ளையாயிடும். பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். அதேதான் அதேதான். அதாவது அது அவர் சொல்றாரு, இந்த நேத்தி கதை சொன்னேன். அது வந்து அந்த அழுக்கு துணியை எடுத்து எடுத்து அதுலயே தண்ணி கொண்டு வரான், தண்ணி கொண்டு வரான். தண்ணி எப்படி வரும்னு அவன் கத்துறான். இந்த அழுக்கு துணியில எப்படி நான் தண்ணி கொண்டு வருது அப்படிங்கிறான். அதுக்கு அந்த தண்ணி கொண்டு வரதை மட்டும் நீ பாட்டு நின்று பகவத்கீதையை மட்டும் கேட்டுட்டே இரு. அது கேட்டதுனால என்ன ஆறுது அப்படிங்கறது நீ பார்த்தேன்னா கடைசியா உனக்கே தெரியும், அந்த வெள்ளையாயிடுது அந்த துணி. அந்த மாதிரி நம்ம மனசும் வெள்ளையாயிடும் இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தோம்னா. இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் இதே விஷயத்துலதான் நம்ம எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதுனால கிளீனா ஆயிட்டே இருக்கும். நமக்கு ஒரு நாளைக்கு இந்த பக்குவம் நமக்கும் வரும் அப்படின்னு நம்புறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சாரி, இழுத்துட்டே போயிட்டு இருக்கேன். Thank you, sir. Jai எல்லாரும் Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நன்றி சார்.